செய்ய போகிறோம். அதுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 100 எண்ணெய் போல் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் வெறும் வானலியில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்குவோம் தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகா போட்டுருவோம். அடுத்து பெரிய ஆனியனை எடுத்து 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் அதில் பிரிஞ்சி இலை ஒரு 2 இலையை போட்டிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்க நல்லா கலரே மாறிடுச்சு. இது மாதிரி வதக்கணும். நான் தக்காளி 3, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வடை போயிடுச்சு. அடுத்து தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக, அதையும் சேர்த்துருவோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வடை போயிடுச்சு. அடுத்து தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக, அதையும் சேர்த்துருவோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இவங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து புதினா சேர்த்துருவோம். புதினா ஒரு கை சேர்க்குறேன். புதினா அப்படியே சேர்த்தா தான் பிரியாணி நல்லா வாசனமாக இருக்கும். தயிர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், இந்த பெரிய ஸ்பூனால். சிக்கன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். தயிரும் சிக்கனும் நல்லா வதங்குது. ஏன்னா தயிர் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அப்போ தான் சிக்கன் நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். அதனால் இதால் 1க்கு 1.25 வச்சா போதும். அதனால் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே போட்ட சால்ட்டு, அதனால் சால்ட்டு சரியாக இருக்குது. அதனால் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்குது. நான் கழுவி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு பாசுமதி ரைஸு. அதனால தான் 1.25 வச்சேன். ரைஸை போட்டுருவோம். இப்போ ரைஸ் போட்டேன். சால்ட்டு எல்லாம் சரியாக இருக்குது. ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே அரிசி ஊறி. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நான் நெய்யை காய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம கடைசியில் தான் நெய் விடுவோம். 4 ஸ்பூன் நெய் போட்டுருவோம் மேலே. அடுத்து கொத்தமல்லி தழையை தூவிடுவோம். பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.